வணக்கம் நண்பா. நம்முடைய நண்பர்களில் நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு கேட்ஜெட்டு தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது என்ன சொன்னாங்கன்னா, பப்ஜி விளையாடும்போது பேசுகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதுக்குன்னு சொல்லிட்டு மொபைல் கேமர்ஸ்க்கு தனியாக ஏதாவது இயர்ஃபோன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுங்கள் சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி தான் கிடச்சிச்சு. இது அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது இது மொபைல் கேமர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, பிசிக்கும் பயன்படுத்திக்கலாம். இன்னும் எக்கச்சக்கமான வசதிகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய ஐடியா கிடைக்கும். ஸோ எனக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் தந்திருப்பாங்க, அதையும் அழுத்திக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது இந்த மாதிரி வித்தியாசமான கேட்ஜெட்ஸ் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இனி இதோட குயிக் அன்பாக்சிங் பார்த்துடலாம். உங்களுக்கு பேக்கை பிரித்து காமிக்கிறேன், என்னென்ன இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். பேக்கை பிரிக்கும் போது ஒரு பூம் டீட்டச்சபிள் மைக் தந்திருக்காங்க. மைக்கை பார்க்கும்போது தெரியுது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதாவது மொபைல் கேமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதை தவிர ஒரு யூசர் மேனுவல் தந்திருக்காங்க. அப்புறம் பிசியில் கனெக்ட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு அடாப்டர் தந்திருக்காங்க, பிசி அடாப்டர். இதுக்கப்புறமா 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் தந்திருக்காங்க. அதாவது இந்த இயர்ஃபோனில் இருக்கிறதும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டிப்ஸ் இருக்கும், 3 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் இருக்கும். இதை தவிர இயர்ஃபோன் இருக்குது. இயர்ஃபோன் பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும், வித்தியாசமாக இருக்குது. அதாவது கேமிங் இயர்ஃபோன் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் வடிவமைத்திருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு புதுசாக கொஞ்சம் தினுசாக இருக்குது. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங் வரும். டிசைன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப யூனிக்காக பண்ணியிருக்காங்க. 10 mm உங்களுக்கு டிரைவர் தந்திருக்காங்க. இதுக்கப்புறம் 3.5 mm கோல்ட் பிளேட்டட் ப்ளக் தந்திருக்காங்க. கம்யூனிகேஷன் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி மைக் உங்களுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது எப்போ தேவையோ அப்போ மட்டும் நீங்கள் மாட்டிக்கலாம், இதர நேரங்களில் ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். மைக்கை பொறுத்த மட்டும் 360 டிகிரியில் எப்படி வேணாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் இதில் தந்திருக்காங்க. இது எல்லாத்துக்கு மேலே உங்களுக்கு 1 year வாரண்டி தந்திருக்காங்க. 3D சரௌண்ட் சவுண்டை உணர முடியுது. மைக்கோட குவாலிட்டி உங்களுக்கு இந்த ப்ரைஸுக்கு நல்லா தான் இருக்குது. எல்லாத்துக்கு மேலே இந்த இயர்ஃபோன் உங்களுக்கு மொபைலுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் பிசிக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம், லேப்டாப்புக்கு பயன்படுத்திக்கலாம், அதர் கேமிங் டிவைஸ்க்கும் பயன்படுத்திக்கலாம். இதில் ஒயரோட குவாலிட்டி பாருங்கள், அதாவது ரக்டு டைப்பில் தந்திருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப அதாவது கயிறு எந்த மாதிரி இருக்குமோ அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஒயரை உங்களுக்கு பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன். அதாவது இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒயர் கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. எல்லாமே ஓவரலாக பார்க்கும்போது டிடிஜியோட சிங்கிள் சர்டிஃபிகேஷன் நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் நம்பி வாங்கிக்கலாம். டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்காததுக்கு காரணம் இருக்குது. அதாவது ப்ரோ லெவலுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. இந்த பட்ஜெட்டுக்கு சிறப்பாக தந்திருக்காங்க. அதாவது 1000 ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இது நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. இப்போ ப்ரோ லெவலில் போனீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். அது கிட்டத்தட்ட உங்களுக்கு 3000 ரூபாயிலேருந்து 7000 ரூபாய் வரைக்கும் ஆகும். அந்த பட்ஜெட்டில் வாங்க முடியாதவங்களுக்கு இது ஒரு வரன்னு கூட சொல்லிக்கலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட் வேணுங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. நிறைய பேர் ஒரு விஷயத்தை கேட்கும்போது கண்டிப்பாக நான் பண்ணுறேன். நிறைய பேர் ட்ரிம்மர் கேட்டிங்க. ட்ரிம்மர் அதிகமாக உழைக்கிற ட்ரிம்மரை பார்த்து நான் செக் பண்ணிட்டு இருக்கிறேன். கிடச்சதுமே நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு ஃபிலிப்ஸில் ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது ரிசல்ட் எங்களோட டெஸ்ட் ரிசல்ட் பாஸ் ஆனால் உங்களுக்கு நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன், இல்லைனா திங்கள் அப்டேட் பண்ணுறேன். இதுக்கப்புறமாட்டு இன்னொரு விஷயம், அதாவது உட்டன் சவுண்ட் பார் நிறைய பேர் கேட்டாங்க. அது சர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். கிடச்சதுமே நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி டெக் வீடியோஸ் வேணும் எல்லாமே ஓப்பனாக கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. நிறைய விஷயம், அதாவது நிறைய பேர் ஒரே விஷயத்தை கேட்கும்போது கண்டிப்பாக நான் பண்ணுவேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.